உத்பன்ன ஏகாதசி விரத கதை. உத்பன்ன ஏகாதசி, இதனை உற்பத்தி ஏகாதசி என்றும் அழைப்பர். இதுவே உலகில் தோன்றிய முதல் ஏகாதசி. எனவே இதற்கு இப்பெயர் ஏற்பட்டது. இந்நாளின் மகிமையை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அரசர் யுதிஷ்டிரருக்கு அவருடைய வேண்டுதலின் பெயரில் இந்த விரதம் தோன்றிய கதையை பற்றி கூறியருளினார். அதை நாமும் காண்போம். சத்திய யுகத்தில் சந்திராவதி என்னும் நகரத்தை தலைநகரமாக கொண்டு முரன் என்றொரு பயங்கரமான ராட்சசன் வாழ்ந்து வந்தான். தேவேந்திரன் முதலிய தேவர்களை வென்று இந்திர பதவியை பறித்து கொண்டு தேவர்களை ஸ்வர்க்கத்தை விட்டு விரட்டி அடித்து மக்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான். அவனது கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் அனைவரும் பூமியில் மறைந்து வாழ்ந்தனர். பின்னர் இன்னும் எவ்வளவு காலம்தான் இவ்வாறு ஒளிந்து வாழ்வது? இதற்கொரு முடிவே கிடையாதா என்று எண்ணி இந்த துன்பத்திலிருந்து விடுபட தகுந்த உபாயம் கூற தங்களை காக்கும்படி அனைவரும் ஸ்ரீ மகாதேவரை சரணமடைந்தனர். அதனை கேட்ட தேவாதி தேவரான ஸ்ரீ மகாதேவர், தேவர்களே, நீங்கள் அனைவரும் பார்க்கடலில் உறையும் ஜெகத் ரட்சகனாகிய இறைவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான ஸ்ரீஹரியை சரணமடையுங்கள். அவர் நிச்சயம் உங்களை காத்தருள்வார் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அதனை கேட்ட தேவர்கள் அனைவரும் ஆதிசேஷன் மேல் யோக நித்திரையில் உறையும் இறைவன் ஸ்ரீஹரி வசிக்கும் திருப்பார்கடலுக்கு சென்று அவரை பலவாறாக போற்றி துதித்தனர். அதனை கேட்ட இறைவன் ஸ்ரீஹரி தேவர்களின் வருத்தத்திற்கான காரணத்தை கேட்டார். நாராயணா, முன்னொரு காலத்தில் பிரம்மதேவரின் குலத்தில் தோன்றிய நாடி ஜங்கன் என்னும் கொடிய அரக்கனின் மகனே இந்த முரன் என்னும் ஆசுரன். இவன் அதீத பலம் கொண்டு விளங்குவதால் தேவர்களாகிய எங்களை தேவலோகத்திலிருந்து விரட்டியடித்துவிட்டு அசுரர்களை தேவேந்திரன், வருணன், அக்னி, யமன் என லோகபாலகர்களாக நியமித்து விட்டான். மேலும் அவனே சூரியனாகி பூமியை தகிப்பதோடு அவனே மழை மேகமாகி மழை பொழிகிறான். இப்படியாக தேவர்களாகிய எங்களை துன்புறுத்தியதோடு மட்டுமின்றி ஜெகத்தின் சமநிலையை குலைக்கிறான். எனவே இவனிடமிருந்து உலகையும் எங்களையும் காத்து ரட்சிக்க வேண்டும் பிரபோ என்று தேவர்கள் அனைவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டினர். இதனை கேட்ட இறைவன் ஸ்ரீஹரி வெகுண்டெழுந்து தேவர்கள் அனைவரையும் தனது தலைமையில் அழைத்து கொண்டு சந்திராவதி பட்டினத்தின் மீது தாக்குதல் தொடுக்கச் சென்றனர். இதனை அறிந்த முரனும் அவர்களோடு ஆக்ரோஷமாக போர் புரிய துவங்கினான். இறைவன் ஸ்ரீஹரி தனது சக்கராயுதத்தினால் அசுரர்களின் அஸ்திர வித்யைகளையும் மாயா ஜாலங்களையும் நாசம் செய்தார். அவனது வீரர்கள் அனைவரும் மடிவது கண்டு சற்றும் கலக்கமடையாமல் இறைவனோடு பயங்கரமாக போர் செய்து கொண்டிருந்தான் முரன். அவனை அழிக்க இறைவன் தொடுத்த அனைத்து அஸ்திரங்களையும் தகர்த்தெறிந்தான். அனைத்து விதமான அஸ்திர பிரயோகங்களுக்கு பிறகும் பகவானால் அவனை வெல்ல முடியவில்லை. எனவே பகவான் அவருடன் மல்யுத்தத்தில் ஈடுபட்டார். இறைவன் ஸ்ரீஹரி தேவர்களுக்காக அவனுடன் 1000 ஆண்டுகள் விடாமல் போர் புரிந்து கொண்டிருந்தார். இடைவிடாது நிகழ்ந்த போரின் காரணமாக மிகவும் களைப்புற்றவராய் பகவான் சாந்தத்துடன் சிறிது ஓய்வெடுக்க வேண்டி பத்ரிகாசிரமத்தில் 28 கஜ தூரம் கொண்டு ஒரு துவாரத்துடன் கூடிய ஹேமவதி என்னும் பெயர் கொண்ட குகையில் சென்று சயனத்தில் ஆழ்ந்தார். முரனும் அந்த குகையில் நுழைந்தான். பகவான் சயனித்திருப்பதை கண்டு அவரை கொல்ல ஆயத்தமானான். அவனுடைய எண்ணம் ஸ்ரீஹரியை கொன்றுவிட்டால் காலம் முழுவதும் நாம் எந்த எதிரி பயமுமின்றி வாழலாம் என்பதிலேயே இருந்தது. ஆனால் அவனது எண்ணம் நிறைவேறவில்லை. முரன் வாளை உருவி பகவானை கொல்ல நெருங்கிய போது அவருடைய தேகத்திலிருந்து திவ்ய வஸ்திரங்களுடன் சகல ஆயுதங்களோடும் அதி அற்புதமான அழகுடன் கூடிய ஒரு மங்கை தோன்றினாள். இத்தனை பலசாலியான அழகான மங்கை திடீரென எங்கிருந்து தோன்றினாள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவள் ஓங்கார சப்த கர்ஜனையோடு அவனுடன் ஆவேசமாக போர் புரிய தொடங்கினாள். சிறிது நேரம் அஸ்திரங்களை பிரயோகித்தான் முரன். அவை அத்தனையும் தூள் தூளாக்கினாள் அவள். அவனது ரதத்தை உடைத்தெறிந்தாள். அதனை கண்டு ஆத்திரமடைந்த முராசுரன்,
யுத்த நியதிகளை விடுத்து பெண் என்றும் பாராமல் அவளுடன் மல்யுத்தத்தில் ஈடுபட ஆக்ரோஷமாக அவளை நோக்கி ஓடி வந்தான். ஆனால் அந்த மங்கை அவன் ஓடிவந்த வேகத்திலேயே அவனது சிரத்தை கொய்து மண்ணில் வீச அவனை யமலோகத்திற்கு அனுப்பி வைத்தாள். விழித்தெழுந்த பகவான் தரையில் கிடந்த முரனின் உடலை பார்த்து இவ்வளவு பலசாலியை கொன்றது யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணிய வேளையில் அந்த மங்கை அங்கே வந்து இறைவனை வணங்கி, பிரபோ, இந்த கொடிய அரக்கன் தாங்கள் சயனத்திலிருந்த வேளையில் தங்களை கொல்ல முற்பட்டதை அடுத்து அவனுடைய எண்ணத்தை அறிந்தவளாய் உலகையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இவனை உங்களது மகாசக்தியான நான் தங்கள் சரீரத்திலிருந்து தோன்றி வதைத்தேன் என்று கூறி கரம் கூப்பி நின்றாள். அதனை கேட்ட பகவான் ஸ்ரீஹரி, மங்கையே, உனது இந்த செயலால் நான் மட்டுமின்றி உலகும் இன்று ஆனந்தம் அடைந்திருக்கிறது. இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. எனவே நீ வேண்டும் வரம் எதுவாயினும் கேள். அது எப்பேற்பட்ட வரமாயினும் அதனை பூர்த்தி செய்கிறேன் என்றார். அதை கேட்டு மகிழ்ந்த அந்த மங்கை, நாராயணா, தாங்கள் எனது செயல் கண்டு மகிழ்ந்து வரமளிக்க விரும்பினால் தாங்கள் எனக்கு அளப்பரிய சக்தியினை வழங்குங்கள். அதாவது தேவரோ அசுரரோ மனிதரோ மிருகமோ பிராணியோ பட்சியோ எவரொருவர் நான் தோன்றிய இந்நாளில் விரதம் அனுஷ்டிக்கின்றனரோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அழிக்க வல்ல சக்தியை வழங்குங்கள் என்றாள். மேலும் எவரொருவர் இந்நாளில் விரதம் அனுஷ்டிக்கிறாரோ அவர் பாவங்கள் அனைத்தும் நீங்கி இறுதியில் ஸ்வர்க்க பிராப்தி அடைய வேண்டும். அதுபோல இந்நாளில் முழு உபவாசம் இருந்து வழிபடுபவரின் பலனில் பாதி பலனை இரவில் மட்டும் கண் விழிப்பவருக்கும் ஒருவேளை மட்டும் உணவு உண்பவருக்கும் வழங்க வேண்டும் என்றாள். முழு உபவாசம் கொள்பவர் வாழ்வில் அனைத்து சுகபோகங்களையும் அடைந்து இறுதியில் பல கற்பங்கள் விஷ்ணு லோகத்தில் வாழும் பேற்றினை பெற வேண்டும் என்றாள். அதனை கேட்ட இறைவன் ஸ்ரீஹரி மிகவும் மனமகிழ்ந்து, கல்யாணி, ஜெகத்தின் நன்மை கருதி நீ கேட்ட இந்த வரத்தினை நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். எனவே நீ கோரியபடியே அந்த வரத்தினை உனக்கு அளிக்கிறேன். இன்று முதல் எனது பக்தர்கள் அனைவரும் எனதருளை எளிமையாக பெற இந்த விரதத்தினை அனுஷ்டிப்பார்கள் என்றார். அத்துடன் நீ 11ஆம் நாள் தோன்றியதால் உலகத்தோரால் இன்று முதல் நீ ஏகாதசி என அழைக்கப் பெறுவாய் என்று கூறி அருளினார். எனக்கு பிரியமான திதிகளான திருதியை, அஷ்டமி, நவமி, சதுர்த்தசி ஆகிய திதிகளின் வரிசையில் நீ உயர்ந்த இடத்தை அடைந்து என்றும் என் மனதிற்கு பிரியமான திதியாக புகழ்பெற்று விளங்குவாய் என்று கூறி அருளி மறைந்தார். இவ்வாறாக கூறிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விரதத்தை 12ஆம் நாளான துவாதசி நாளன்று இறைவனை வணங்கி விரதத்தை நிறைவு செய்வோர் அஸ்வமேத யாக பலனை அடைவதோடு சகல புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கிய பலனையும் அடைவர் என்றார். மேலும் எவரொருவர் இந்நாளை பற்றி கேட்கிறாரோ அல்லது கூறுகிறாரோ அவர் இறுதியில் விஷ்ணு லோகத்தை அடைவர் என்று பவிஷ்யோத்திர புராணம் விவரிக்கின்றது. முதலில் கார்த்திகை மாதத்தில் தோன்றிய இந்த ஏகாதசி தேவி பின்னர் ஒவ்வொரு மாதத்திலும் இருமுறை வெவ்வேறு ரூபங்களில் தோன்றி அருளினாள். பிராமணர்களின் சிறந்தவர்களே, எவரொருவர் ஏகாதசி புனித விரதத்தின் மூலத்தினையும் மகத்துவத்தையும் கேட்கிறாரோ அவர் இவ்வுலகில் பலவித இன்பங்களையும் அனுபவிப்பதோடு விஷ்ணு லோகத்திற்கும் நேரடியாக இறுதியில் செல்கிறார். அர்ஜுனர் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கிறார், ஜனார்தனா, ஏகாதசி நாட்களில் முழு விரதமாகவோ அல்லது சாயங்காலம் அல்லது மதியம் ஒருவேளையோ மட்டும் உணவு உட்கொண்டோ விரதம் மேற்கொள்வதன் புண்ணிய பலன் என்ன? அவற்றை கடைபிடிக்கும் நெறிமுறைகளும் தான் என்ன? சற்றே விளக்கமாக எடுத்து கூறுங்களேன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அர்ஜுனனே, கார்த்திகை மாதம் கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஏகாதசியே ஒருவர் புதிதாக ஏகாதசி விரதம் மேற்கொள்ள தொடங்குவதற்கு ஏற்றது.
ஏகாதசிக்கு முன்தினமாகிய தசமி அன்று சந்தியா வேளையில் இரவு உணவு உட்கொள்ள வேண்டும். அடுத்த நாள் காலை விரதம் இருப்பதற்கு சங்கல்பம் எடுத்து கொள்ள வேண்டும். மதியம் நதி, ஏரி அல்லது குளத்தில் நன்றாக குளிக்க வேண்டும். இவை மூன்றுமே இல்லை என்றால் கிணற்று நீரிலாவது நீராட வேண்டும். பூமி தேவியை நோக்கி இவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அஸ்வ கிரந்தி, ராதா கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ஓ வசுந்தரே, ஓம் ரித்திகே, பூமி தாயே, நான் முற்பிறவிகளில் இருந்து இதுவரை சேர்த்து வைத்துள்ள பாவங்களை எல்லாம் களைந்து வீடு பேறு கிடைக்கச் செய்ய இதை சொல்லும்போது உடலில் மணல் பூசிக்கொள்ள வேண்டும். விரத நாளில் சமய நியமங்களை கடைபிடிக்க மறந்தோர், நாய் மாமிசம் உண்போர், திருடர், உள் வைத்து புறமொன்று பேசுவோர் போன்றோருடன் பேசுவதை தவிர்க்க வேண்டும். வேதங்களையும் பிராமணர்களையும் தேவர்களையும் அவதூறாக பேசுவோருடன் பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். தவறான பெண்களுடன் தொடர்பு கொள்வோர், கொள்ளைக்காரர், கோயில்களை கொள்ளை அடிப்போருடன் அறவே பேசுதல் கூடாது. இவ்வாறு எவருடனாவது பேசவோ பார்க்கவோ ஏற்பட்டு விட்டால் அதிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள சூரியனை நேராக பார்க்க வேண்டும். பின்னர் முதல் தர உணவு மலர் மற்றும் தீபம் கொண்டு தூய பக்தியுடன் கோவிந்தனை வணங்க வேண்டும். பகலில் உறங்குதல் மற்றும் உடலுறவு இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டும். உணவு, நீர் இரண்டையும் விடுத்து விரதமிருப்போர் இசை கருவிகளுடன் இரவு முழுவதும் பகவான் நாமகீர்த்தனம் செய்ய வேண்டும். இவ்வாறு இரவு முழுவதும் விழித்து தூய பக்தியில் லயித்த பக்தன் காலையில் தேர்ந்த பிராமணர்களை வணங்கி கொடை வழங்க வேண்டும். பக்தியில் கருத்தூன்றி இருப்போர் சுக்லபக்ஷ ஏகாதசி போன்றே கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியையும் முக்கியமாக கருத வேண்டும். இவ்வாறு ஏகாதசி விரதம் மேற்கொண்டோர் அடையும் பலன்களை கூறுகிறேன் கேட்பாய். சங்கோதர திருத்தலத்தில் குளிப்பதையும் பகவான் கதாதரரை நேரடியாக பார்ப்பதிலும் கிடைப்பதை போல் 16 மடங்கு புண்ணியம் திங்கள் கிழமை வரும் பௌர்ணமி நாளில் அளிக்கும் கொடையும், சங்கராந்தி அன்று வழங்கப்படும் கொடையும் சாதாரண கொடையை விட 100,000 மடங்கு பெரியது. இத்தகைய பலன் இந்த ஏகாதசி விரதம் மேற்கொள்வதால் கிடைக்கும். சூரிய சந்திர கிரகணங்களினால் குருக்ஷேத்திரம் செல்வதால் கிடைக்கும் பலன் இதனால் கிடைக்கும். அஸ்வமேத யாகத்தை விடவும் 100 மடங்கு அதிக புண்ணியம் ஒரே ஒரு முறை ஏகாதசி விரதம் இருப்பதால் கற்று தேர்ந்த பிராமணருக்கு 1000 பசுக்களை தானம் அளித்த புண்ணியம் கிடைக்கும். 10 நல்ல பிராமணருக்கு உணவளிப்பதை விட ஒரு பிரம்மச்சாரிக்கு உணவளிப்பது சிறந்தது. தேவை உடைய மரியாதைக்குரிய அந்தணனுக்கு நிலம் வழங்குவது அதைவிட 1000 மடங்கு பலனளிக்க வல்லது. ஒரு கன்னி பெண்ணை படித்த பொறுப்பான இளைஞனுக்கு திருமணம் செய்து கொடுப்பது அதைவிட 1000 மடங்கு பலனளிக்க வல்லது. பலனேதும் எதிர்பாராமல் சிறு குழந்தைகளுக்கு ஆன்மீக கல்வி அளிப்பது அதைவிட 10 மடங்கு பலன் தர வல்லது. பசித்தவருக்கு உணவளிப்பது அதனினும் 10 மடங்கு சிறந்தது. அன்னதானம் முன்னோர்களையும் தேவர்களையும் சந்தோஷப்படுத்தும். இருப்பினும் ஏகாதசி விரதத்தின் பலனோ அளவிடற்கரியது. ஏகாதசி அன்று பூரண விரதமாகவோ அல்லது ஒருவேளை மட்டும் தானியம், பருப்பு வகைகள் சேர்க்கப்படாத உணவை மட்டும் உண்டோ விரதம் இருக்கலாம் என்று விளக்கினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இங்கனம் ஏகாதசி விரதம் இருப்போருக்கு ஆன்மீக வளர்ச்சியில் தடங்கல்கள் நீங்கி வாழ்வை முழுமை உறச் செய்வேன். அர்ஜுனா, இதுவே ஏகாதசியின் தொடக்கம். ஏகாதசிக்கு இத்தனை மகத்துவம் உள்ளது. மகா துவாதசியும் இதுவும் வேறல்ல. வளர்பிறை தேய்பிறை என்ற பாகுபாடும் இதற்கு இல்லை. துவாதசி அன்று புண்டரீகாட்சனான பகவானை வணங்கி அவன் பாதார விந்தத்தில் சமர்ப்பித்த நீரை அருந்தி விரதம் முடிக்க வேண்டும். துவாதசி அன்றும் ஒருவர் பகலில் உறங்குதலை தவிர்க்க வேண்டும். மற்றவர் இல்லத்தில் உண்பதும், ஒரு வேளைக்கு மேல் உண்பதும், உடல் உறவு கொள்வதும், தேன் உட்கொள்வதும், உடலில் எண்ணெய் பூசிக்கொள்வதும், வெண்கல தட்டில் உண்பதும், உளுந்தை உணவில் சேர்ப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். இரவு பகல் ஏகாதசி துவாதசி நாட்களில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லீலைகளை
தூய பக்தர் கூற கேட்போர் விஷ்ணுலோகம் செல்லும் பாக்கியம் பெறுவர். ஏகாதசி மகிமையை ஒரு வாக்கியமேனும் கேட்போர் அந்தணனை கொல்லுதல் போன்ற எந்தவித பாவங்களில் இருந்தும் விடுபடுவர். இதில் ஐயமில்லை. விஷ்ணு பகவானை வழிபட இதைவிட சிறந்த வழி வேறொன்றும் இல்லை. இவ்வாறு கூறப்பட்டது பவிஷ்ய உத்தர புராணத்தில் கூறப்பட்ட உற்பன்ன ஏகாதசி என்று அழைக்கப்பட்ட கிருஷ்ண ஏகாதசியான உற்பத்தி ஏகாதசியின் கதை.